Hi students, welcome to Magic Maths Tamil. இப்போ exercise 1.4 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. Next objective questions. 11th question. The square of 43 ends with a digit. அது 43 ஸ்கொயர் பண்ணோம்னா எண்ட் டிஜிட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் 43 என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 43 2 டைம் போட்டு நம்ம ரைட் பண்ணணும். சரியா? 43 ஸ்கொயர் பண்ணால் எண்ட் டிஜிட் தான் கேட்குறாங்க. அதாவது ஒன்ஸ் டிஜிட் தான். அப்போனா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 3 3யும் 3 × 3 9. 3 3s are 9. The square of 43 ends with a digit. இப்போ எண்ட்ஸ்னால் ஒன்ஸ் பிளேஸ். ஓகேவா? இந்த ஒன்ஸ் பிளேஸை மட்டும் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? 3 3s are 9. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் A 9. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 12th question பாருங்கள். Dash is added to 24 square to get 25 square. அதாவது இந்த இடத்துல நம்பர் கொடுக்கல, அந்த நம்பரோட நம்ம இந்த 24 ஸ்கொயரை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 25 ஸ்கொயர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, அதனால நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆட் பண்ணால் ப்ளஸ் சைன். எதை ஆட் பண்ணுறோம்? 24 ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கிடைக்குது? 25 ஸ்கொயர் கிடைக்குது. என்ன நம்பர்னே தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸோட நான் 24 ஸ்கொயர் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 25 ஸ்கொயர் கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு நான் அப்படியே வச்சுக்கிறேன். அந்த 25 ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 24 ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து என்னவாயிரும்னா -24 ஸ்கொயர்டாக சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இப்போ 25 ஸ்கொயர்னா அதுக்கு என்ன மீனிங்? 25 × 25ன்னு அர்த்தம். சரியா? இப்போ நான் 25 × 25 ஸ்கொயர்னா நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே 24 ஸ்கொயர்னா 24 × 24ன்னு அர்த்தம். சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 25 × 25 625 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 24 24 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஐ திங்க் 596. ஓகே, மல்டிபிள் பண்ணி பார்த்துடலாம். இல்லாட்டி நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்பீங்க, நான் 1 to 25 இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். அது மெமரி பண்ணாவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ 24 நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 24 × 24 4 4s are 16, பேலன்ஸ் 1, 2 4s are 8 + 1 9, இந்த 0. நெக்ஸ்ட்டு 2 4s are 8, 2 2s are 4 6 7, ஸோ 576. இப்போ நான் 24 2 டைம் மல்டிபிள் பண்ணால் 576 வருது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 625 576 மைனஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணால் இந்த 5 வந்து 15 ஆயிரும். இந்த இடத்துல 1 கம்மி ஆயிரும். ஸோ 15ல் 6 மைனஸ் பண்ணால் 9 வரும். 1லேருந்து 7 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணால் 1 11 ஆயிரும். இங்கே 5 இருக்கும். 11ல் 7 மைனஸ் பண்ணால் 4. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? 49 வருது. ஸோ இப்போ 49 எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும்? 7 7s are 49. ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 7 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஓகே, ஆப்ஷன் இஸ் டி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். இது எந்த நம்பர்னே தெரியாது. இந்த நம்பரை 24 ஸ்கொயரோட ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 25 ஸ்கொயர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் எழுதிட்டு ஆடுக்கு ப்ளஸ் சைனு 24 ஸ்கொயர் எழுதிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும், அப்படியே வச்சுக்கோங்க. 25 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 24 ஸ்கொயர் இந்த சைட் பண்ணால் -24 ஸ்கொயர் ஆயிரும். இப்போ இதை நம்ம 25 ஸ்கொயர்னா 25 × 25ன்னு அர்த்தம். 24 ஸ்கொயர்னா 24 × 24 மல்டிபிள் பண்ணால் 625. இதை மல்டிபிள் பண்ணால் 576. ரெண்டே மைனஸ் பண்ணால் 49 வருது. இந்த 49 வந்து 7 7s are 2 7 ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 49 வருது. ஸோ 7 ஸ்கொயர் தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, 13th கொஸ்டின். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 48 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. இப்போ 48 நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா கீழே 4 ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக கிடைக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம லாங் டிவிஷன் கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி கண்டுபிடிங்க ஸ்கொயர் ரூட்டுக்கு.
இப்போ எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 48 வருமா? ஒன்று 6 6 ஆர் 36 வரும், இல்லைன்னா 7 7 ஆர் 49 வரும். இப்போ பாருங்கள், இங்கே 49 போட முடியாது, ஏன்னா 48ஓட பெரிய நம்பர் போடக்கூடாது. இப்போ 36 தான் நம்ம போடணும். இப்போ என்ன வரும்? 6 6 ஆர் 36. ஸோ போட்டாச்சு. ரெண்டு மைனஸ் பண்ணுங்கள். 8 - 6 2, 4 - 3 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண சொல்லியிருக்கு? இது வந்து கோஷன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 வரும். ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல 12 இருக்குது. ஓகேவா? நமக்கு ரிமைண்டர் 0 வரல, அதனால் என்ன பண்ணிக்கிறீங்க? பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 2 0 நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 12 அப்படியே இருக்கட்டும். இந்த 12ஓட நான் 9 மட்டும் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். 9 9s are 81, இங்கே 8, 2 9s are 18 + 8 26, 6 பேலன்ஸ் 2, 1 9 is 9, 9 + 2 11. ஸோ அப்போனா எனக்கு என்ன வருது? 9ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 9 போடுங்க, இங்கே 9 போடுங்க, போட்டால் எனக்கு 1161 வருது. இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 39 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டே நம்ம ஒரு டிஜிட் போகுது, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குது? 9 இருக்குது. அதாவது கிரேட்டர் தென் 5ஆக இருந்தாவே நமக்கு முன்னாடி இருக்க ஹோல் நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 6.9ங்கிறது எதுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குது? 7க்கு. 7 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்போ நல்லா லிசன் பண்ணுங்கள். 7 7 சார் தான் 49. ஓகே, அப்போனா இந்த 48ங்கிறது 49க்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குது. பட் 7 வந்து கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஸ்கொயர் ரூட்டே கண்டுபிடிச்சிருக்கேன். 6 6 ஆர் 36, மைனஸ் பண்ண 12 வரும். இங்கே ரிமைண்டர் 0 வரல, அதனால் நான் என்ன பண்ணிங்க? பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 2 0 சேர்த்திக்கிறேன். கோஷன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ண 12 ஆயிரும். அப்புறம் 9 9 மல்டிபிள் பண்ணால் எனக்கு 1161 வந்துச்சு. மைனஸ் பண்ண 39 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தாவே போதும். அதாவது இது கிரேட்டர் தென் 5ஓட அதிகமாக இருக்கிறனால 6ஓட ஒன்று ஆட் பண்ணால் 7. அப்போனா 6.9ஓட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது? 7. 7 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 14 சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 14 சம் பாருங்கள். இப்போ 128 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 இஸ் ஈக்குவல் டு டேஷ். அதாவது இந்த 3 ஆன்சர் கண்டுபிடிச்சோம், நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வருது நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 இதை நம்ம எப்படி பிரிக்கலான்னா, இது வந்து ஈவன் நம்பராக இருக்கா, அதனால் என்ன பண்ணலாம்? 2ஆல் பண்ணலாம்ல. இப்போ வந்து 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12, 0 ஆயிரும். திரும்ப 8 கொண்டு வந்தால் 4 2s are 8ன்னு வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்போனா 64 × 2 நம்மளுக்கு என்ன வருது? 128. இது எப்படி எழுதலான்னா 64 × 2 நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ 64 எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 64 வரும்? 8 8s are 64. அதை ரைட் பண்ணிவிட்டேன். இந்த × 2 அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ரெண்டு சேம் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம வெளியே வரப்போ என்ன பண்ணணும்? ஒரே ஒரு 8 தான் எழுதணும். ஸோ 2 8க்கு ஒரே ஒரு 8 எழுதிட்டேன். இது பேர் இல்லை, அது அப்படியே ரூட்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் அடுத்து என்ன பண்ணணும்? 98க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 98க்கு ஈஸி என்ன பண்ணலாம்? 2ஆல் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? இப்போ 128 கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணலாம்? இப்போ 98க்கும் என்ன பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா 4 2s are 8, மைனஸ் பண்ணால் 1 வரும், கீழே 8 கொண்டு வாங்க. அப்போனா 9 2s are 18. அப்போனா 49 2s are நம்மளுக்கு என்ன வருது? 98 வருது. 49 2s are 98. இப்போ பாருங்கள், இந்த 49 வந்து எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் 49 வரும்? 7 7s are 49. நெக்ஸ்ட் அந்த × 2 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெண்டு பேராக இருக்கா, நம்ம ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வரப்போ ஒரே ஒரு 7 வெளியே வந்துடும். இதுக்கு பேர் இல்லாதனால அந்த ரூட் அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்குது அந்த 2. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். 18 நம்ம எப்படி எழுதலாம்? 2 டேபிளில் வர மாதிரி 9 2s are 18 எழுதலாமா? இல்லை 9க்கு நம்மளுக்கு என்ன இருக்கோ அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ 9 நம்ம எப்படி எழுதலாம்? 3 3s are 9 எழுதலாம். அந்த × 2 அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு பேர் நம்பருக்கு ஒரே ஒரு நம்பரை மட்டும் ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம். அப்படியே என்ன வரும்? 3 மட்டும் வெளியே வரும். அந்த 2 வந்து இப்படி ரூட்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது பெரிய நம்பரை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண? இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 √2.
நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் அப்படியே போடுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 98க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7√2 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3√2 வருது. இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இல்லை எல்லாத்துலேயுமே காமன் என்ன இருக்குது? √2 இருக்கா? சரி, அந்த √2 மட்டும் வச்சுட்டு மற்ற இந்த நம்பர்ஸ் இருக்கிற மட்டும் அது எழுதுங்க. அது 8, இங்கே -7 இருக்குது, இங்கே +3 இருக்குது. இந்த நம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணிட்டேன் நான் எழுதிட்டு எல்லாத்துக்கும் காமனாக அந்த √2 நான் ரைட் பண்ணிட்டேன். எல்லாத்துலேயுமே √2 காமனாக இருக்கா? அதை மட்டும் வச்சுட்டு மற்ற நம்பர்ஸ்லாம் 8, -7, +3 எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? 8 - 7, 8ல் 7 மைனஸ் பண்ண 1 வருமா? அப்புறம் என்ன வரும்? 1 + 3√2 வரும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 4√2 வரும். 4√2 நம்மளுக்கு ஆன்சரில் வந்திருக்கா? வரல. அதனால என்ன பண்ணணும்னா, இப்போ இதுக்கடுத்து நல்லா நீங்கள் லிசன் பண்ணணும். இப்போ இந்த 4 வந்து ரூட்டுக்குள்ளே இருந்தால் 2 4 இருக்கும். ரூட்டுக்கு விட்டு வெளியே வந்துச்சுன்னா தான் ஒரு 4 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 4ஐ ரூட்டுக்குள்ளே கொண்டு போக போகிறேன். ரூட்டுக்குள்ளே கொண்டு போனால் அது 2 4ஆக ரைட் பண்ணிக்கணும். 2 4 ஆயிரும். 2 4 இருந்தால் தானே ஒரு 4 வெளியே எழுதுவோம். அப்போ ரூட்டுக்குள்ளே எழுதுறப்ப 2 4 எழுதிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற அந்த 2 அப்படியே எழுதிக்கணும். ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், என்ன வரும்னு பாருங்கள். 4 4s are 16, 16 × 2 32. 4 4s are என்ன வருது? 16 × 2 வருமா? நெக்ஸ்ட்டு 16 2s are என்ன வரும்? 32. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 32 இருக்கா? எஸ், டி ஆப்ஷன் இஸ் 32. அதாவது இத்தனை ஸ்டெப் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்? ஈஸியாக ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ 128 என்ன பண்ணுறேன் நான், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர்ற நம்பரை மாதிரி 2ஆல் 64 × 2 நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஈவன் நம்பர்னால 2ஆல் டிவைட் பண்ண எனக்கு கொஷன் 64 வருது. அப்போனா 64 × 2 வந்து நம்மளுக்கு 128 வந்துருச்சு. இப்போ 64 வந்து 8 8s ஆர் வரும். அப்புறம் 2 8க்கு ஒரு 8 ரூட்டை விட்டு வெளியே வரப்போ ஒரு 8 மட்டும் வரும். அந்த 2 அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் 98 2ஆல் டிவைட் பண்ண எனக்கு 49 வருது. அப்போனா 49 × 2s are 98. 49 ரெண்டு சேம் நம்பரை மல்டிபிள் பண்ணால் வரும். இதே மாதிரி 3 கண்டுபிடிச்சிட்டு அப்படி இதில் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ √2 காமனாக இருக்குது, அதை வச்சுட்டு மற்ற நம்பர்ஸில் ப்ராக்கெட் பண்ணி எழுதிக்கிறோம். இல்லை மைனஸ் பண்ணால் 1 வருமா? அந்த +3 அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 4√2 வரும். இந்த ரூட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரு 4 வரும். இப்போ ரூட்டுக்குள்ளே போகிறப்ப 2 4 வந்துடும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற 2 இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 32 வரும். அவ்வளோதான் இந்த கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பார்க்கலாம். 15th கொஷின் வந்து ஈஸி தான். த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா ஒரு நம்பர் வரும்ல, அது எத்தனை டிஜிட் கேட்குறாங்க. ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத அப்படியே நம்பர் ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணால் 1 2 3 4 5 4 3 2 1 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு டிஜிட், அது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா அது எத்தனை டிஜிட் வரும்னு சொல்லி கேட்டால் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக ஒரு பார் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ 2 நம்பராக நம்ம பார் போட்டாச்சு. இப்போ இந்த பாரை கவுண்ட் பண்ணுங்கள், எத்தனை பார் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக 5 பார் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா எத்தனை டிஜிட்டில் வரும் ஆன்சர்? 5 டிஜிட்டில் வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா அதோட டிஜிட் வந்து எத்தனை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் லாஸ்ட் நம்பர்லேருந்து 2 நம்பரை என்ன பண்ணணும், பார் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எத்தனை பார் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகே, நம்ம 1.4 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.